அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, கண்டமானாலும் சரி, ஏன் அந்த யமனாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் அஞ்சி நடுங்கி ஓடிடுவாங்க. கண்டம் விலகி போயிடும், கஷ்டங்கள் தீரும், நிம்மதி கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல நீங்கள் எதிரிகளையே வச்சுக்க மாட்டீங்கங்க. அதை விரும்பவும் மாட்டீங்க. எதிரிக்கு கூட விட்டு கொடுத்துடுவீங்க. எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க நீங்கள். அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட எதிரிகளும் துரோகிகளும் உங்களை சூழ்ந்து இருக்கத்தாங்க செய்கிறாங்க. நல்லவங்களுக்கு எப்பவுமே இந்த காலம் சாதகமாக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட காலம் இதுலையும் விதிவிலக்கா இல்லைங்க. இந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, எதிர்பாராத விபத்து, கண்டம், இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடிக்கடி சிறு சிறு விபத்துக்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். தேவையில்லாத இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கையில் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குங்க. சூழ்ச்சிகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க. ஆரம்பம் எப்படியோ முடிவும் அப்படியேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே முதல்ல செய்யக்கூடிய விஷயத்தை சரியாக செய்தால் அது தரும் முடிவானது சிறப்பானதாக இருக்குங்க. அப்போ டெய்லி காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது நீங்கள் செய்கின்ற விஷயம் அதுதாங்க உங்களுடைய நாளை அழகாகவும் நிம்மதி சந்தோஷம் நிறைந்த ஒரு வெற்றிகரமான நாளாகவும் மாற்றித்தரும். அப்படி நீங்கள் முதல்ல காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய விஷயம் முருகனுடைய வேல் அல்லது முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. முருகனுடைய திருவுருவ படத்தினை வைத்து அதில் கண் விழித்தால் அந்த நாளானது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமான நாளாக இருக்குங்க. அல்லது நீங்கள் வேலினை வணங்கி கூட அந்த நாளை தொடங்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, செம்பினால் செய்யப்பட்ட மோதிரம் அல்லது காப்பு அதை அணிந்து கொள்ளுங்க. அதை காலையில் எழும்போது முதல்ல பார்க்கறது அதிக நன்மையையும் வெற்றியையும் தருங்க. அடுத்தபடியாக காலையில் காணக்கூடிய நிறமானது சிவப்பு நிறமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. சிவப்பு நிறத்தில் அமையக்கூடிய ஒரு காட்சியை கூட நீங்கள் கண்ணால் காணலாம். அப்படிப்பட்ட காட்சிகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்து கண் விழிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகளுடைய பிரச்சனையானது தீரும். எப்பேற்பட்ட எதிரி துரோகி இருந்தாலும் அவங்க தரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடுங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தாங்க நான் சொன்னது. இந்த விஷயத்தை தவறாமல் செய்து பாருங்க, நிச்சயமா பலன் உண்டு. இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மைங்க. இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கிடுங்க. மேலும் ரொம்ப உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுடைய வழிபாடு, அதுவும் பழனிமலை சென்று வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தினையும் லாபத்தையும் பெற்றுத்தருங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக முறியடிக்கப்படும். இதனை செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக நிம்மதி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.